யோகாவை செக்ஷுவலைஸ் பண்ணாதீங்க, ஒரு ஆர்ட் ஃபார்மை அப்யூஸ் பண்ணாதீங்கன்னு லாஸ்ட் லைவ் கண்டென்ட்டில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ப மாட்டீங்க, அது முடித்த உடனே போயிட்டு இன்ஸ்டாவை ஸ்க்ரால் பண்ணுறேன், இந்த கண்டென்ட் வந்து மாட்டுது. அந்த போஸ்டரில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் எனக்கு எந்த ஒரு செகண்ட் ஒப்பீனியனும் கிடையாது. பட் அதை ரெப்ரசன்ட் பண்ண விதம் தான் ரொம்ப அபத்தமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஒரு யோகா பேஜுன்றது மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஃபாரின் நடத்தக்கூடிய ஒரு யோகா பேஜ். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த கண்டென்ட்டை ஒரு அனட்டமிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க முடியும். அப்படி இல்லைன்னா கேஷுவலாக ஒரு பொண்ணு நடந்து போகிறாங்க, அது பின்னாடி ஒரு ஆண் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க முடியும். கண்டென்ட்டை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அம்மா வந்து குனிஞ்சு நிமிர்ந்து யோகாசனம் பண்ணுவாங்களாம். அதை வந்து பக்கத்தில் இருக்கிறவர் தியானம் பண்ணிக்கிட்டே வந்து பார்ப்பாராம். அதை பார்க்குறப்ப அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சி ரிலாக்ஸ் ஆகுது. ஃபாரினர்ஸ் வந்து நீங்கள் யோகாவை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி சயின்டிஃபிக்காக நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம் தான். பட் இப்படி இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறப்போ பார்க்குறப்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மென் அண்ட் விமன் காமனாக யோகா பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி கண்டென்ட் மைண்டில் வந்துச்சு, அதுவும் முக்கியம் வந்து பிக்சர் மைண்டில் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸில் கவனம் இருக்குமா, இல்லை எங்கே குனிஞ்சா யார் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஃபீல் இருக்குமா, அது எவ்வளோ டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யோகா வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அதனோட பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிருக்குன்றது உண்மை தான். பட் அப்படி இருக்கிறப்போ அந்த யோகாவோட ரெப்ரசன்டேஷனும் கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.